யோவான் எழுதின நிருபம் வந்து 14வது அதிகாரம் 15, அதை சேம் தான். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமென். 2 வாரமா நம்ம பார்த்து வரோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுல நம்ம 2 கொரிந்தியர் நமக்கு வரிசையா வந்த ஒருவன், அதாவது முதல்ல வந்து ஆண்டவர் இடத்துல ஒருவன் கேட்கிற, ஆண்டவரே ஆமென், கட்டளைகள் எல்லாம் பிரதான கட்டளை என்ன அப்படின்னு, அது நியாயப்பிரமாண காரியங்களை அதை கேட்கிறான். ஆனா ஆண்டவர் புதிய ஏற்பாடு சபைக்கு வந்து ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட நம்ம கேட்டோம் இல்லையா, சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஒரு ஓமை சொல்லியிருந்தாங்க. என்ன ஓமை சொல்லியிருந்தாங்க? ஸ்தோத்திரம். சங்கீதத்துல ஒருவன் வந்து என்ன சொல்றான், ஆண்டோட சமூகத்துல வந்துட்டு கேட்கிறான், ஆண்டவரே, மத்தேயு வாசிங்க 19வது அதிகாரம். நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பிரவேசிக்க விரும்பினார். அவர் சொல்றாரு பாருங்க, 17ல இருந்து வாசிங்க. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டார். போதும். அப்ப அவர் அந்த கற்பனைகளை சொல்றாரு. பழைய ஏற்பாடு சபை அவர் இன்னும் மரித்து உயிரோடு எழும்பவில்லை, புதிய உடன்படிக்கை உருவாக்கல. அப்ப அந்த சமயத்துல அவர் கேட்கிறாரு, அப்ப அந்த கற்பனைகள் எல்லாம் தலையான கற்பனை, எதை நான் அனுசரிக்கணும்? புதிய ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பழைய உடன்படிக்கை படி ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் நான் என்ன செய்யணும்? அப்ப அந்த கற்பனைகள் எல்லாம் அங்க சொல்லி கொடுக்கிறாரு. நான் இதை ஆதியிலிருந்து ஹல்லேலூயா என்னுடைய சிறு வயது முதல் நான் செய்து வருகிறேன் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் அவர்ல ஒரு குறை இருக்கிறதை கண்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது அவருக்கு சுட்டி காட்டுகிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்படிதானே நமக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா புதிய உடன்படிக்கையில அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம கடைபிடிக்கணும். ஹல்லேலூயா. இந்த 10 கற்பனைகளுக்குள்ள எல்லாமே அடங்குது என்றாலும் அதை விலாவரி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இதை மட்டும் நீங்க செய்தா போதும், போக முடியும் அப்படின்னு. ஹல்லேலூயா. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றால் மட்டும் போதும் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு இல்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப சர்டன் கிரைட்டீரியா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஒரு ஸ்கிரீனிங் ப்ராசஸ் வச்சிருக்கிறாரு. புதிய ஏற்பாடு சபை அது கிருபையின் பிரமாணத்தின்படி வருகிறது. ஹல்லேலூயா. அதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள வரணும் அப்படின்னா முதல்ல பாவி என்று உணரணும், அப்படி அநேக காரியங்கள். அதுக்கப்புறம் அதை அறிக்கையிடணும், நான் பாவி என்று அறிக்கையிடணும், ஒப்பு கொடுக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அல்லேலூயா, ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அல்லேலூயா, அவருடைய வழிகளிலே நடக்கணும். இப்படி எல்லாம் அநேக காரியங்களை நம்ம படிச்சோம். அதுல நம்ம கண்டினியூ வரும்போது யூ ஆர் நாட் ஆன் யுவர் ஓன், அதாவது சாரி, யூ ஆர் நாட் யுவர் ஓன், நீ உன்னுடைய அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் கூட இருக்குது. அது போக அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது வேறுபாடு உள்ள ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 6:14-18. ஸ்தோத்திரம். வேறுபாடு உள்ள வாழ்க்கை. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இதுல என்ன அப்படின்னா ஒரு வேறுபாடை கட்டளை எடுக்கிறார். வேறுபாடுனா நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கும் இந்த உலகத்தின் ஹல்லேலூயா பாரம்பரியம், உலகத்தின் காரியங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்கு ஒத்தது மாதிரி நம்ம பழைய மனிதன் ஹல்லேலூயா பல காரியங்களை செய்திருப்போம். ரட்சிக்கப்பட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்து சர்டன் கிரைட்டீரியா வச்சிருக்கிறாரு. நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் சரியாக ஸ்ட்ரைட்டா ஓடணும், சிலுவையை நோக்கி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படி ஓடினால் ஒழிய, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பழைய வாழ்க்கை நமக்குள்ள வராதபடி ஒரு வேறுபாட்டின் வாழ்க்கை. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வேறுபாடுன்னு சொன்னா, நான் அன்னைக்கு போன வாரத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒரு பையன் கல்யாணம் பண்ற டைம்ல ஹல்லேலூயா என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஹல்லேலூயா, நீ ஆண்டவருக்குள்ள இருக்கிறபடியால் நீ என்ன பண்ணணும்? ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஹல்லேலூயா ஆண்டவரை அறிந்த ஒரு இதுலயே ஒரு பொண்ணை பார்க்கணும், அதுதான் உனக்கு சரியாகும். அந்நிய நோகத்தில் பிணைக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்கும்
இருளுக்கும் சம்பந்தமே எது? அல்லேலூயா. நீதிக்கு அநீதிக்கு ஐக்கியம் எது அப்படின்னு? அல்லேலூயா. அப்போ அவர் என்னுடைய பேச்சு கேட்கல. அவர் சொன்னாரு, அவன் நல்ல பிள்ளை, அடக்கமான பிள்ளை. கடைசியில இப்போ வருத்தப்படுகிற ஒரு சிச்சுவேஷனை நான் பார்த்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. நான் பார்த்துட்டு இருக்கேன். அடிக்கடி எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க, அவன் அப்படி நடக்குது இப்படி நடக்குது, ஒவ்வொரு நாளும் இதே இது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவன் அந்த குடும்பத்துக்குள்ள கிறிஸ்து இல்லை. குடும்பத்துக்குள்ள கிறிஸ்து இல்ல. அவருக்குள்ள இருக்கிறாரு. குடும்பம்னா இருவர் சேரும் போது அவங்களுக்குள்ள இல்ல, சகோதரிக்குள்ள இல்ல. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இருவரையும் ஆண்டவர் இணைத்தால் என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அட் தி சேம் டைம் ஆண்டவர் என்ன செய்வாரு? அல்லேலூயா. ஒருத்தருடைய காயங்களை கட்டுவாரு, இன்னொருத்தருக்கு ஆறுதல் கொடுப்பாரு. அப்படி மாறி மாறி அவருடைய அன்புக்குள்ளாக கட்டி எழுப்பப்படும் அந்த குடும்பம். அப்படிதானே? அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும் நாட்கள் எல்லாம் அந்த மாதிரி ஆகும். ஆனா இங்க கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. ஸ்தோத்திரம். இது கல்யாண வாழ்க்கை. அல்லேலூயா. இதுல ஒரு வேறுபாடு நமக்கு வேணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து வேறுபாடு இன்னும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை. அல்லேலூயா. அதை ஒண்ணு காட்டுது. அல்லேலூயா. வேறுபாடு ஜனங்களுக்கு நடுவில் நமக்குள்ளேயும். ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, கை கழுகுறதுனால சுத்தமாயிராது, உள்ளில் இருந்து புறப்படுகிறது நம்மளை அசுத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஒரு வேறுபாடு. அல்லேலூயா. சிஸ்டர் சொல்லித்தாங்கல்ல, சிறு குழந்தையை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்கள். ஏன்னா அந்த குழந்தைகள ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஞானம் வருகிற பிள்ளைகள், ஞானம் வந்ததுக்கு அப்புறம், நன்மை தீமை பகுத்தறியத்தக்க பிள்ளைகள் ஆனதுக்கு அப்புறம் தான் அல்லேலூயா அவங்க கைவிடப்பட்டு போவாங்க. அதுக்கு முன்னால உள்ள எந்த ரிலிஜன்ல உள்ள பிள்ளைகளா இருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்களுக்கு எந்த பவுண்டரியுமே கிடையாது. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஆண்டவர் இப்படி ஏன்னா அவங்களுக்குள்ள பாவம் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. பரலோகத்துக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா கிறிஸ்து நினைக்கிற ஒரு வாழ்க்கை அப்படின்னா சிறு பிள்ளைகளை போல. அல்லேலூயா. நமக்குள்ள அந்த ஒரு இது வரணும். ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை பார்த்தா எப்படி அல்லேலூயா என்ன செய்வாங்க? சண்டை போடுவாங்களா இருக்கலாம். கொஞ்ச நேரத்துல போயிட்டு திரும்ப அதே தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அநேக காரியங்கள் அவங்கள நீங்க கூர்ந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவர் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். இதே இது உலகத்துல இருக்கிறவனுக்கு உள்ள வஞ்சனை இருக்கும், பெருமை இருக்கும், பொறாமை இருக்கும், வைராக்கியம் இருக்கும். அல்லேலூயா. சாபம் வாயிலிருந்து வரும், நெகட்டிவ் அல்லேலூயா வார்த்தைகள் வாயிலிருந்து வரும். எந்த நேரமும் சபிக்கிற வார்த்தை இருக்கும், எந்த நேரத்திலையும் கெட்ட வார்த்தை வாயிலே இருக்கும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாய், நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே ஒரு வேறுபாடு. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மனதின் அறையை கட்டி கொண்டு. அல்லேலூயா. அப்படிதானே? அல்லேலூயா. மனதின் அறையை கட்டணுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு அல்லேலூயா. குதிரைக்கு கடிவாளம் எதுக்கு போடுறாங்க? கடிவாளம்னா என்னது? ஸ்தோத்திரம். நேரை பார்த்து போறதுக்கு. அல்லேலூயா. அந்த குதிரை யுத்தத்துக்கு ஓடிட்டு இருக்கும்போது நல்ல பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதிரி நாட்டை நோக்கி ஓடணும். இந்த குதிரை ஓடிட்டு இருக்கும்போது சைட்ல புல்லு ஏதாவது தென்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க காலில், அது அந்த சைடு போயிடும். அதோட லட்சியத்தை விட்டு ஓடிடும். ஸ்தோத்திரம். லட்சியத்தை விட்டு ஓடாதபடி இதுதான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டியது. அல்லேலூயா. லட்சிய நோக்கம் சிலுவை. அல்லேலூயா. லட்சிய நோக்கம் பரலோகம். லட்சிய நோக்கம் இயேசு ஆண்டவர். லட்சிய நோக்கம் மறுமையின் வாழ்வு. இந்த இகத்துக்குரிய காரியங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு லட்சிய நோக்கம் என்னது? நான் ஒரு வீடு வைக்கணும். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு லட்சிய நோக்கம் என்னது? நான் பெரியவன் ஆகணும், பணக்காரன் ஆகணும். உலகத்தில் லட்சிய நோக்கம் என்னது? நாளைக்கு என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. உலகத்தில் இருக்கிற லட்சியம் எப்படி? பலதும் இருக்கும். பெரிய பெரிய காரியங்கள் பிளானிங் இருக்கும். ஆனால் நம்முடைய லட்சியம் அல்லேலூயா எங்க இருக்கணும்? ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தொடரும், அதெல்லாம் கொடுக்கப்படும். அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேடுகிற யாவரும் அவரை கண்டடையணும் அப்படின்றது. அல்லேலூயா. இனி வேறுபாட்டுல காரியங்கள்ல பல காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்துல இருக்கிற ஒருத்தன்ட்ட போயிட்டு நீங்க அல்லேலூயா அந்நிய விசுவாசம் உள்ளவங்ககிட்ட போய் அல்லேலூயான்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்களா? அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார்னு சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லுவாங்களா? அல்லேலூயா. சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி பொங்கல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ஆமென். அடுத்து ஹாப்பி ஹோலி, ஹalleluya, ஹாப்பி ரக்ஷாபந்தன், ஹாப்பி ரமதான். ஸ்தோத்திரம். பல ஹalleluya, ஸ்தோத்திரம். அவங்கள்ட்ட நம்ம இயேசு ஆண்டவரோட ஒரு நாமத்தை பேசுங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹalleluya. அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்கள இருக்கிற வேறுபாடு நம்மகிட்ட இல்லை பாருங்களேன். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் இதுல வைராக்கியம் உள்ளவன் கொஞ்சம். ஹalleluya சொல்லுவேன், இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஹalleluya, ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரோட வார்த்தை நீ சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். அப்படினாலும் நான் சொல்ல மாட்டேன். ஹalleluya. நம்முடைய வாய்க்கு, நம்முடைய சிந்தனைகளுக்கு அவங்களோட ஒழுங்குகள் இருக்கலாம், அவங்க செய்யட்டும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது அவங்களோட பிலீஃப். ஆனால் அதுக்கு நம்ம கையெடுத்துக்கணும். இது எக்ஸாம்பிள் எப்படி இது தெரியுமா? ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு நம்ம லைக் பண்ணி பண்ணுவோமா? ஹalleluya, பண்ணக்கூடாது. ஹalleluya, ஸ்தோத்திரம். கரெக்ட் தானே? கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படியுங்கள். ஒரு வேறுபாடு வாழ்க்கை நமக்குள்ள வரணும். அது எதுல வரணும் தெரியுமா? நம்ம சொல்லுவோம் உள்ள இருந்து வேறுபாடு வந்தா போதும். ஆனா சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து வேறுபாடு நமக்கு வரணும். ஹalleluya. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மளை ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்மளை கர்த்தர் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வரணும். அப்படின்னா நம்மள கர்த்தர் விரும்பணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வரணும்னா அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னா ஆண்டவர் எப்போ ஏனோக்கோட கூட இருந்தாராம். ஏன்? ஹalleluya. அவர் விரும்புகிற பாத்திரம், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றாப்புல உள்ள பாத்திரம். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது போல செய்தார் தாவீது. ஒரே ஒரு குறை போக, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார். பாத்தீங்களா? ஹalleluya. இத மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களும் வேறுபாடு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya. அவங்ககிட்ட சொல்லுங்க போய் ஜீசஸ் இஸ் மை சேவியர் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டாங்க. ஹalleluya, ஸ்தோத்திரம். அவங்களுக்கு இருக்கிற அந்த வைராக்கியம் நமக்கு இல்லை இன்னைக்கு. ஸ்தோத்திரம். ஆமா, இதெல்லாம் சிறு காரியங்கள் தானே, இதெல்லாம் பெரிய விஷயமா? வாழ்த்துறது தானே. விஷயம் இருக்கு நமக்குள்ள. ஹalleluya. நம்ம படிப்பிக்கிற பைபிள் சொல்லி இருக்கு, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருங்கள். அது எப்பேற்பட்டது, பெரிய கல்யாணம் ஆனாலும் சரி, சின்ன வார்த்தைகள் ஆனாலும் சரி, அதுல இருந்து ஹalleluya. 5 பைசா திருடுறவன் திருடனா? ஹalleluya, ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரே கணக்கு தான் வைக்கிறாரு. ஸ்தோத்திரம். சாயங்காலத்துல வந்த ஒரு வேலை செய்தவனுக்கும் ஒரே கூலி தான் கொடுத்தாரு, காலையில இருந்து வேலை செய்தவனுக்கும். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய திராசு எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹalleluya. அது முகஸ்துதி பார்க்கிறது அல்ல. ஹalleluya, 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 ஸ்தோத்திரம். அடுத்து ஸ்தோத்திரம். அலங்காரங்கள் 1 பேதுரு 3:3-5. மயிரை பின்னி ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுகிறதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. 2:9-11. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்சேச்சலை விட்டு விலகி, புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடுக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் பரதேசியா இருக்கிறவன் ஒருத்தன் உள்ள வந்துட்டான். ஹalleluya. இஸ்ரவேலுக்குள்ள வந்தா என்ன செய்யணும்? இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளையை ஃபாலோ பண்ணணும். அவன் இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து புறம்பாக, பாளையத்துக்கு புறம்பாக தான் இருக்கணும். ஹalleluya. அவங்களுக்கு உள்ள வாசம் செய்ய முடியாது. இப்படி சர்டன் கண்டிஷன் ஆண்டவர் வைத்திருந்தார். அப்படிதானே? ஹalleluya. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? அவங்களுடைய முறைமைகளை ஃபாலோ பண்ண தொடங்கினாங்க. ஹalleluya, ஸ்தோத்திரம். எப்படி ஃபாலோ பண்ண தொடங்கினாங்க?
இந்த மைனாரிட்டி கொஞ்சம் ஜனங்களா புறஜாதிகள் உள்ள வந்ததை அவங்களுடைய முறைமைகளை இந்த ஆண்டவரை விட்டுட்டு ஃபாலோ பண்ண தொடங்கினா. அதனாலதான் ஆண்டவர் அவங்களுக்கு மேல அநேக டைம் கோவப்பட்டாரு. அல்லேலூயா. கோவப்பட்டாரு, கடிந்து கொண்டாரு, அநேகர் மரித்து போனாங்க. இப்படி எல்லாம் நடந்தது. அல்லேலூயா. இங்கே அததான் சொல்லி இருக்கு. அப்ப புறஜாதிகள் உங்களை குற்றப்படுத்தாது. நீங்களும் எங்களை மாதிரி தானே இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்களும் எங்களை மாதிரி தானே இருக்கிறீங்க. உங்க தெய்வம் எங்க தெய்வம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகம் அதுதான் சொல்லுது. அல்லேலூயா. போப்பாண்டவரும் அதுதான் சொல்றாரு. எல்லாரும் ஒரே தெய்வம், கடைசியில போறது ஒரே இடத்துல. அப்படி இல்ல. பரிசுத்தம் அசுத்தத்துக்கும் சம்பந்தம் ஏது, நீதிக்கு அநீதிக்கும் சம்பந்தம் அது இல்ல. அல்லேலூயா. அவங்களுக்கு நம்மளுக்கும் எப்பேற்பட்ட பிணைப்பும் இல்ல. நேசிக்கணும், பட் அவங்களுடைய எந்த காரியங்களும் நமக்குள்ள வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐ மீன் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப நான் ஜுவல்ஸ் போட மாட்டேன்னு சொல்லி நான் முடிவு பண்ணிருந்தேன் அப்படின்னா, அல்லேலூயா, நான் என்னோட எக்ஸாம்பிள், அல்லேலூயா, ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். நானும் ஒய்ஃபுமா போயிருந்தேன் தெரியல. அல்லேலூயா. அங்க போயிட்டு எங்களுக்கு சொந்தத்துல ஒருத்தவங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த தாலி எடுத்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. எல்லார்ட்டையும் போய் ஆசீர்வாதம் பிளேட்ல வச்சு கொடுத்தாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. வந்துட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. அவங்க தாலி கட்டி, அது ஒரு பெரிய சொந்தம். நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் நம்ம கிடைக்காது, வேணான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இடத்துல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் செய்யறாங்க. ஆமா, நம்ம ஒத்துக்கலாமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்களுடைய முறைமைகளுக்கு என்னுடைய காரியங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் அதுக்கு வர மாட்டேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலகம் எதிர்பார்க்கலாம், அவங்க கசப்படையலாம். அந்த ஒரு காரியத்துக்கு நான் போக மாட்டேன். ஒரு ஆள் முடிவு பண்ணா, நம்ம முடிவு பண்றோம் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை முடிவு பண்றோம் அப்படின்னா, அந்த காரியத்துல இப்ப சிறு பிள்ளைகள்கிட்ட இந்த காரியங்களை பத்தி பேசினா அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல. வளர்ந்தவன் நமக்கு உள்ளதான் இந்த ஆசபாசங்கள், இந்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் நிரம்பி இருக்கிறோம். அப்ப இதுல இருந்து ஒரு வேறுபாடு. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் தங்கி தாபரிக்கும் ஒரு சபையாக, இந்த சபையை கொண்டு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்யும்படியாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, உலகம் அப்படி சொல்றேன்னா, யோவான் 12:31 வாசிங்களேன். ஒரு ஆள் யோவான் 14:30 வாசிங்க. அவன் புறப்பட்டு போன முன்பு இயேசு மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவர்கள் மகிமைப்படுகிறார், தேவன் அவர்கள் மகிமைப்பட்டிருந்தார். யோவான் 12:31 12:31. இப்பொழுதோ இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதோ இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. அல்லேலூயா. யோவான் 14:30. யோவான் 5:19. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். உலகத்தின் அதிபதி வருகிறான். யோவான் 1 யோவான் 5:19 வாசிங்க. ஒரு ஆள் 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. தேவனுடைய சாயலில் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். அப்ப அது இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எல்லாமே அவனுக்குள்ளதான் இருக்குது. ஸ்தோத்திரம். என்னைக்கு நம்ம இங்க இருந்து போறோமோ, 1000 வருட அரசாட்சிக்கு ஆண்டவர் வராரோ, புதிய வானம் புதிய பூமி உண்டாகிறதோ, அன்னைக்குதான் ஆண்டவருடைய கரங்கள். அது ஆண்டவர் ஜெயித்துட்டாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெயம் கொண்ட கிறிஸ்து மேல எழும்பிட்டாரு. அல்லேலூயா. ஆனால் அந்த ஒரு காலகட்டத்துக்காக, வருகைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தான் அது ஆண்டோட கரங்கள்ல ஹேண்ட் ஓவர் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பிரபஞ்சத்தின் அதிபதி ஆண்டு கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ள எல்லாம் மத்தேயு 4:8-9 வாசிங்க. அதுல கூட தெரியுமே பாருங்களேன். லூக்கா 4:5-8 அது கூட வாசிச்சா நல்லதுதான். லூக்கா 4:5-8. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையில கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் மகிமையும் அவருக்கு காண்பித்து. இன்னொன்னு லூக்கா 4:5-8. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்திலே காட்டி, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள
உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமை. அப்ப இந்த உலகத்துல உள்ள எல்லா காரியங்களுடைய மகிமை எங்க இருந்து வருது தெரியுமா? பிசாசின் கரங்கள்ல இருக்கிறது. அல்லேலூயா. இவைகளின் மகிமையும் காட்டி உமக்கு தருவேன். அல்லேலூயா. இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே பிசாசின் கரங்கள்ல இருக்குது. அது அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசோடு சேர்த்து இது அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? உலகம் ஒரு நாள் சுருட்டப்படும். இந்த பூமி அப்படியே பாய் மாதிரி சுருட்டப்படும். ஸ்தோத்திரம். ஆமென். தீயினாலே சுட்டரிக்கப்படும். அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாமே. அல்லேலூயா. அப்ப இந்த பூமிக்குரிய காரியங்கள் நம்மள ஒரு வேறுபாட்டின் வாழ்க்கையில இருந்து பிரிக்காது இருப்பதாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சொல்லலாம். புறஜாதிகள் கூப்பிடுறாங்க காது குத்து சடங்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வயதுக்கு வந்த சடங்கு. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அது நமக்குரியதா? ஸ்தோத்திரம். நாங்க மதுரையில ஊழியம் செய்யும்போது இந்த மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காங்க. நிறைய வாட்டி கூப்பிட்டுருக்காங்க. சொல்லுவோம் நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஸ்தோத்திரம். நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்க போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண என்ன அவசியம்? பர்த்டே கூப்பிடுங்க போங்க. அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள் தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ கர்த்தருக்காக என்ன வைராக்கியத்தோட இருக்கிற? ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் செய்ய முடியலன்னா சின்னதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அநேகத்துல அதிபதியா வைப்பேன். அப்படின்னா என்னது? கொஞ்சத்துல நீ கடைபிடிக்கும் போது அநேக காரியங்கள் அவர் கொண்டு வருவாரு. ஸ்தோத்திரம். ஸ்மால் சேஞ்ச் மேக் a huge difference ன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்ம இன்னைக்கு கூட வாசித்தோம். ஆமென். நான் எல்லாவற்றையும் விட்டு ஃபாலோ பண்றேன். ஆனால் ஒரே ஒரு சின்ன இடரல். ஆமென். அந்த பரம ஈவை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரே ஒரு காரியம். அவன்ல ஐஸ்வர்யம் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யம் இருந்தனால அவனால என்ன பண்ண முடியல? ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யம் நம்ம லேட்டா தான் தொடங்கணும். ஐஸ்வர்யம் இருந்ததுனால அவனால என்ன பண்ண முடியல? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு. அப்படித்தானே? அதுல அந்த இடத்துல சொல்லப்பட்டது. அதே மாதிரி ஒரு சின்ன இடங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கடைசியில ஒண்ணு செய்ய முடியல அப்படின்னா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கடைபிடித்து ஒரே ஒரு இடத்துல, ஆமென். இங்க கூட கடைசியில சபைகளுக்கு எல்லாம் சொல்லும் போது ஆண்டவர் ரெவலேஷன் சொல்றாரு, உன்னில இந்த காரியங்கள் நல்லா இருக்குது, அந்த காரியங்கள் நல்லா இருக்கு, நீ நிறைவுள்ளவனா இருக்கிற, கள்ள உபதேசத்துல ஐடென்டிஃபை பண்ற, எல்லாம் பண்ற, உன்னில ஒரே ஒரு குறை இருக்கு. சொல்றாரா இல்லையா? அல்லேலூயா. உன்னில ஒரே ஒரு குறை இருக்கு. அல்லேலூயா. அதே மாதிரி நம்மளில என்ன குறை இருக்கு? வேறுபாடு உள்ள வாழ்க்கை அப்படின்னா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜேம்ஸ் 2:10-12-13 வாசிங்க. ஜேம்ஸ் 2:10-12-13. எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் நியாயப்பிரமாணம் முழுவதும் கை கொண்டிருந்து ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். ஏனென்றால் விபசாரம் செய்யாதிருப்பாய் என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாய் என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபசாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினாய் ஆவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ அதை செய்யணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படிதானே? அல்லேலூயா. வேறுபாட்டின் வாழ்க்கை நம்ம காட்டும்போது வேறுபாட்டை செய்யணும் கண்டிப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டோட வார்த்தை சொல்லுதா? கேட்கணும், பிலீவ் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும், அதை செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் போதிக்கிறாரு. எல்லாவற்றையும் செய்துட்டு ஏதாவது ஒரு காரியத்தை விட்டுட்டு, அல்லேலூயா, ஆண்டோட வருகையின் நாட்கள்ல ஒன்றும் இல்லை, கடைசி மட்டும் பரிசுத்தமா வாழ்ந்துட்டு ஆண்டோட வருகை அப்படியே இருக்குது. ஆண்டோட டக்குன்னு வராரு. அந்த நேரத்தில் நம்மள்ட்ட ஒரு குறைவு, நம்மளோட விளைவின வெளியே வந்துட்டா ஆண்டவருக்கு விருப்பம் இருக்கா இல்லையோ தெரியல, அந்த நேரத்தில் கைவிடப்பட்டு போனால். அல்லேலூயா. அதனாலதான் சிறு பிள்ளையை போல, அந்த சிறு பிள்ளையில ஒரு கலங்கமும் இல்லை. அல்லேலூயா. ஒரு ஆசபாசங்களும் இல்ல, ஒரு மேட்டிமையும் இல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு உலகமும் இல்லை. ஸ்தோத்திரம். 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 நம்ம இதுக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா யாரும் அல்லேலூயா நம்ம போயிட்டு பிள்ளைகள் இருக்கிறனால சொல்றேன், அடுத்து போயிட்டு அல்லேலூயா இங்க சத்திய உபதேசத்தை கேட்டுட்டு அங்க போயிட்டு அடுத்து அவங்களோட வாழ்க்கை வரும்போது கல்யாணம் பண்ணி கொடுக்கறது
பாரம்பரியத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதுக்கப்புறம் அங்கே இங்கேயுமா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரி. ஸ்தோத்திரம். பாரம்பரியத்துக்கு நேரா போகுமே தவிர இங்கிட்டு வராது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள வராது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி இழுத்துட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. கல்யாணத்துல இருந்து எடுத்து எல்லா காரியத்துல இருந்தும் சிறு சிறு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடு சபைகளில், எங்கட தாத்தா சபையில கூட அவங்களோட வீட்டில் விளையிற ஒரு சின்ன ஐட்டமா இருந்தாலும் சரி, ஒரு உப்பு வாங்கினாலும் சரி, ஒரு கப்பு உப்பை கொண்டு வந்து வைப்பாங்க. என்னத்தை காட்டுது தெரியுமா? அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள் இருந்து எடுத்து பெரிய காரியங்கள் வரை, அல்லேலூயா, பெரிய காரியங்கள் வரை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டி இருக்குது. அல்லேலூயா. வேறுபாட்டை காட்டுகிற கண்களை பிடிச்சி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வேறுபாடு உள்ள வாழ்க்கை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதிகமாய் ஆண்டவரோடு கிட்டி சேருவது, செபிப்பது. ஸ்தோத்திரம். அது ஒரு வேறுபாடு தான். ஆண்டவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு வேறுபாடு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல ஒரு காரியம் வருது, சபை இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு போவோமா, உலக காரியத்துக்கு போவோமா? ஸ்தோத்திரம். வேறுபாடு. ஹல்லேலூயா. அதுல காட்டுறோம் நம்ம. ஹல்லேலூயா. இல்ல எனக்கு அது வேண்டாம், எனக்கு வர முடியாது, என்ற ஆண்டவரை பார்க்க மாட்டோம். நான் இன்னைக்கு ஆண்டவரை பார்க்க போற நாள்ல எந்த ஒரு காரியம் எனக்கு வேண்டாம். ஸ்தோத்திரம். கூடி வருதல் இருக்கும் போது வேற எந்த காரியமும் வேண்டாம். வேறுபாடு. ஸ்தோத்திரம். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. உங்களுக்கு வேண்டாம் சொல்றது, இவர் இப்படிதான் சொல்லுவாரு, அப்படி வேஸ்ட் நினைக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. சகலம் அவருடைய ஞாபகார்த்த புத்தகங்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் செயலுக்கு தக்க பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கேர்ஃபுல்லா வாழணும். ஆமென். அவங்க பழைய ஏற்பாடு சபைகள்ல 10 கற்பனைகளை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போயிருவாங்க. இங்க அப்படி கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். ஏன்னா நீ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை கரெக்டா வா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் கிறிஸ்துக்குள்ள வந்து அவன் புதிய சிருஷ்டி. பழையவைகளை ஒழிந்து போயின, பழையவைகள் திரும்ப வரக்கூடாது நமக்குள்ள. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அது எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் எதையெல்லாம் காட்டுகிறாரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பழையவைகள் நமக்குள்ள வரக்கூடாது. ஒரு வேறுபாடின் வாழ்க்கை நமக்குள்ள வரணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பிதாவே. இந்த வசனத்தை கர்த்தர் இன்னைக்கு தந்தமைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள சிறு சிறு காரியங்கள்ல இருந்து எடுத்து பெரிய காரியங்கள் வரை ஆண்டவரே நீர் விரும்புகிற அந்த காரியங்களை செய்ய, அதன் மூலமாக ஆண்டவர் எங்களுக்குள்ள தங்கி தாபரிக்க, எங்களை கொண்டு பயன்படுத்த, எங்களை கொண்டு அநேக ஆயிரங்களுக்கு சாட்சியாய் மாற்ற, எங்களை கொண்டு அநேக அற்புதங்களை செய்ய, எங்களை கொண்டு பெரிய ஊழியத்தின் பாதைகளை கட்டி எழுப்ப கர்த்தர் கிரியை செய்ய வேண்டிய ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். பிரிந்து பிரியாத நேசர் கூட இயேசுவின் நாமம் ஜெபங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறா